ஜிபியா இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது சீஃப் மினிஸ்டருக்கு சல்யூட் பண்ணார். சல்யூட் பண்ணிட்டு நேரா மார்க்கண்டம் நினைக்கிற ஒரு ஊர் நாகர்கோயில சார்ந்தவர் நேரா அந்த யூனிஃபார்மோட போய் இறங்கி அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் வச்சாரு. நான் கதைப்பமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், எல்லாம் சரி அம்மாவுக்கு எதுக்கு சல்யூட் வச்சிங்கன்னு. அவர் சொல்றார், நான் இன்றைக்கு இப்படி உருவானதற்கு காரணம் என் அம்மாவின் தியாகமும் என் அம்மாவின் கண்காணிப்பும் சொன்னார். நான் அப்புறமா கேட்டேன், அவர் மேடையில் பேசுவதில் கேட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, 10 வயசு இருக்கும்போது அப்பாவுடைய சட்டப்பையில இருந்து 5 ரூபா காணாம போனதை யார் எடுத்தான்னு அடுத்த நாள் எல்லாரையும் கேட்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க நான் எடுக்கலன்னு. இந்த பையனும் சொல்லியிருக்காரு நான் எடுக்கலன்னு. 15 வருஷத்துக்கு அப்புறமா காவல் உடையில வந்து உக்காந்துச்சு பையன். அம்மாட்ட ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் கொடுத்தாரு. கொடுக்கும்பொழுது ஒரு கன்ஃபெஷன், அம்மா 15 வருஷத்துக்கு முன்னால் அப்பா பர்ஸில் 5 ரூபாய் காணலம்மா, அதை நான் தாம்மா எடுத்தேன். தலை நிமிர்ந்து நிற்கின்ற இளைஞனை பார்த்து அந்த தாய் சொன்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. உடனே அவர் கேட்கிறாரு, நான் எடுத்ததை நீ பாத்தியாமா? இல்லப்பா. பின்ன எப்படிமா? நீ சொன்னதை நான் நம்பலப்பா. நான் எங்க தெரியுமா பாராட்டுறேன், தன் கணவன் பையிலிருந்து 5 ரூபாய் தன் குழந்தை எடுக்கிறான் என்பதனை கண்காணித்தவுடன் அந்த பெண் எப்படி மாறி போனால் தெரியுமா? இந்த உலகத்துல எவன் பர்ஸ்ல இருந்து களவாடினாலும் அவனை காவல்துறைக்கு கொண்டு வந்து நீதித்துறைக்கு முன்னால் நிறுத்துகின்ற காவல்துறை அதிகாரியாக அந்த ஆணை மாற்றினால, அதுக்கு பேர் தான் பேரண்டிங். அது இருக்கா? வாய்ப்பு இல்லை என்கிறேன் நான். காலையில் எப்போடா எழுந்திருச்சு ஓடுவோம் என்று ஓடுகின்ற இந்த வாழ்க்கை கணவன் மனைவி 2 பேருக்கும் வாய்க்கலாம். அம்மா அப்பா 2 பேருக்கும் வாய்த்தால் குழந்தை மிகப்பெரிய நஷ்டத்தில் தான் வரும். குடும்பம் நஷ்டமடையாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரேனும் ஒருவர் உழையுங்கள், ஒருவரை குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதனால் தான் பிள்ளைகள் இன்றைக்கு கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று 30-35 வயது வரைக்கும் தள்ளி போடுகிறார்கள். என்றால் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வது என்றால் சுலபமானதில்லை. காசு சம்பாதிக்கிறது சுலபம், குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை தூக்கி பிடிப்பது மிக மிக கடினம். அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் யாரேனும் ஒருவர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி 2 பேரும் வேலைக்கு போவதில் நிச்சயம் நஷ்டம் அதிகம் இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு